ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன அப்புறம் திடீர்னு மாடிக்க வந்துருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம அன்றைக்கி பிடிச்சோம் தெரியுமா? என்னதுங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் காட்டுறேன். தெரிகிறதா? பனையேறி கெண்டை கைஸ். இதை வந்து நம்ம வந்து வளர்க்க போகிறோம். அதாவது நான் வந்து எனக்கு வந்து வளர்க்கணுன்னு அந்தளவுக்குலாம் எனக்கு வந்து ஆசை கிடையாது. இருந்தாலும் இதை ஒரு வாட்டி எப்படி வளர்த்து பார்க்கலான்னு ஒரு சின்னதாக ஒரு ட்ரை. ஓகேவா? ஓகே கைஸ், கேமரா ஃபிட் பண்ணுறேன். நம்ம இந்த டேங்கில் தான் வளர்க்க போகிறோம் கைஸ். தண்ணி கைஸ், இவ்வளோ நேரம் கழுவி காம நேரம் நான் கழுவிட்டு கிடக்கேன். எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம இடத்துல வந்து பூனை வந்து குட்டி போட்டிருக்கு கைஸ். அது நானே பார்க்கல. செம்ம அழகாக இருங்க கைஸ், 2 குட்டி. நீங்கள் லைட் ஆன் பண்ணுறேன். நிறைய இருந்துச்சு, 2-3 இதில் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அவன் பயப்படுங்க, அதனால நம்ம அமைதியாக பின் வாங்கிடலாம். பயப்படுது. இப்போ நம்ம ஃபார்ம் எடுக்கிற அளவுக்குள்ள பராமரிக்காமல் இருந்தால் பூனை வரை குட்டி போட்டிருக்கோம் பாருங்கள். நடமாட்டம் கிடையாது ஃபார்மில். கைஸ், கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குதுன்னு கழுவி முடிச்சுன்னு காட்டுறேன். கைஸ், இந்த மீன் எதுக்கு பனையேறி கெண்டைன்னு சொல்கிறாங்கன்னா அதில் உள்ள இப்போ ரீசனே நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவன் பாருங்கள், இந்த மீன் வந்து அப்பா பங்கமாக இருக்கு கைஸ், கையில் பிடிக்கவே. இந்த மீனை வந்து இந்த ஷெதில் மாதிரி ஒன்று இருக்குமா? அவன் பாருங்கள், ஐயோ கீழே பாருங்கள். அந்த இந்த 2 விங்ஸுக்கு இருக்குல்ல, அதாவது மீன் இந்த எப்படி உங்களுக்கு காட்டுறது, கீழே விட்டால் காட்டலாம். அது வந்து இந்த ரெக்கை, அதாவது இந்த சைடு அந்த ஷெல்லு இந்த இருக்குல்ல பாருங்கள், அந்த ஷெல்லை வச்சு அது வந்து பனை ஏறுமா. அந்த அப்பா கையில் குத்திருச்சு. இப்போ அந்த செல்லு தானே குத்திச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணியில் விட்டு காட்டுறோம். ஓகேவா? தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுனாலும் தண்ணி காட்டுறோம். வாவ், அப்பா பயங்கரமாக இருக்குது கைஸ் மீன். உண்மையிலே கையில் பிடிக்கவே. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். ஆனால் இவ்வளோ இந்த விரிக்குதா ஷெல்ல பாருங்க. அதுக்கு வந்து சைடு வந்து ஒரு விங்ஸ் உண்டு, அந்த ஷெல்லுக்கு ஒரு விங்ஸ் உண்டு. அதனால தான் அதை பனையேறி கெண்டை அதை வச்சு தான் பனை ஏறுமா. அந்த தெரியுதா கைஸ் உங்களுக்கு? இதாக இருக்குல்ல, அப்பா அப்படி மீனே பயங்கரமாக இருக்குது கைஸ், கையில் பிடிக்கவே. இந்த நம்ம என்ன மீன் சொல்லலாம், டேங்கின் மீனோட அவ்வளோலாம் பயங்கரமாக இல்லை. ஆனால் கையில் வந்து ஷெதில் அப்படியே தெரியுது, அந்த குத்துறது எல்லாமே. மீன் தான் ஹைலைட்டு, பயங்கரமாக இருக்குது. அப்பா போட்டுது கையில். அந்த விரிக்குதா, ஷெல்லு விரிக்குதா பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஷெல்லை மட்டும் விரிச்சு போகும் பாருங்கள். கையில் ஒன்று தூக்கி காட்டுறேன். அந்த விரிக்குது பாருங்கள், ஷெல்லை மட்டும் விரிக்குது பாருங்கள். அந்த விரிக்குதா, ஷெல்லை விரிச்சு பனை ஏறுமாங்க கைஸ். எப்படி சொல்கிறது, இப்போ பனை இப்போ ஷெல்லு வந்து அந்த 2 ரெக்கை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மீனை பிடிக்கும். நான் ஆகிற கேம் ஓப்பன் பண்ணது பாருங்கள்.
லைட்டாக ஒரு வாட்டி மீன் பிடிச்சிட வேண்டியதான் கைஸ். கையை பயங்கரமாக இருக்குது, கை வைக்கவே மீன் மேலே. ஆனால் அந்த லெவலுக்கு இருக்குது மீன். இந்தா விரிக்குது பாருங்கள், இந்த விரிக்குதா, இதுதான் இதை வச்சு தான் அது பனை ஏறுமா. அதாவது இது வந்து ரொம்ப மற்ற மீனுக்குலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காமல் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குது அந்த இடமே. பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஷார்ப் கைஸ் பாருங்கள். தெரியுது அவங்க ஷார்ப்னஸ்ஸாக இருக்குது. இது மாதிரி மீன் வந்து அதை வச்சு தவுண்டு தான் அதை பனை ஏறுமா. பனை மரத்துலேருந்து தண்ணி விட வச்சுட்டாங்க. அதனால தான் பனையேறி கண்டை அப்படி சொல்லி பேரே வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப வலுவழுப்பாக இருக்குது மீன். இப்போ ஆனால் பயங்கர ஆக்டிவ் கைஸ் மீன். இப்போ தான் பிடிச்சிட்டு நேற்றே பிடிச்சி இந்த டப்பாக்குள்ள தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் பயங்கர ஆக்டிவ் உண்மையிலே. பயங்கரமாக இருக்குது. ஃபுல் தண்ணி ரொம்ப நம்பரை காட்டுறேன் கைஸ். ஒரு வழியாக மீனை போட்டு முடிச்சாச்சு. சும்மா பயங்கரமாக நடக்காம பாருங்க, அசையாமல். அப்பா ஓகே கைஸ், நல்லா இப்போதைக்கு நான் அது காட்டுறேன். பட் அதுக்கு ஃபீட் என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் பார்க்கவே எனக்கு இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வளர்த்தமாக இருக்குது கைஸ். சீரியஸாக அதை பார்த்தாலே உண்மையில் தான். எனக்கு இந்த சைஸ் பார்த்தோன்னே சைஸும் நல்லா பெருசாக இருக்கா. இது வந்து சோர்வடைய மாட்டேங்கி மீன். அதாவது முதல்ல நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்து ரொம்ப ஒரு 3/4 மணி நேரமாக தண்ணியிலேருந்து வெளியே போட்டிருப்போம். இப்படி பிடிச்சிட்டு கவர் எதுலன்னு சொல்லி இப்படி போட்டாச்சு. அது அப்படியே உயிரோடு கிடந்துச்சு கைஸ். உயிரோடு கிடந்து ஒரு மாதிரி இப்படி அந்த செல்லெல்லாம் விரிச்சு பயங்கரமாக இருந்துச்சு மீன் பார்க்க. ஆனால் எங்களால் அது வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு பயங்கரமாக அந்த செல்லெல்லாம் விரிச்சுக்கிட்டு பயங்கரமாக கிடந்துச்சு. ஆனால் இது உயிர் பிழைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை கைஸ், உண்மையாக சொல்கிறேன். சரி யாருக்கும் வளர்க்கலாம், வளர்த்தா நல்லா தான் கூட இருக்குன்னு சொன்னான்லே. சரி ஓகே பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்தேன். நான் நினச்சேன் வர வழியில் செத்துருன்னு தான் நினச்சேன். சரி சும்மா தண்ணியில் போட்டு வச்சேன், லைட்டாக மல்லாந்து கிடந்துச்சி. அதுக்கப்புறமா காலையில் எழுந்துச்சி பார்த்தா நல்லா சூப்பராகிட்டு கைஸ் மீன். ஆனால் இன்னும் இதுக்கு சின்ன சின்ன அடி பட்டிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அடி பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு மருந்துலாம் எதுவுமே தேவை கிடையாது, இறை மட்டும் தான் போடணும். இறை போட்டோன்னா சும்மா நீட்டாக இருப்பான் மீன். ஓரளவுக்கு இப்போதைக்கு நம்ம இப்படி செட் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்கு மீன் வளர்க்க மாட்டேங்கோன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோ போட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு இங்கே இவ்வளோ தொட்டி இவ்வளோ இது வச்சுக்கிட்டு எதுக்கு மீன் வளர்க்க மாட்டேங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒன்று டவுட்னா ஒத்துழைக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.